வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா எஸ்ஆர் latch using NAND gates with active high enable பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டாக எனேபிள்ங்கிறது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணினோம். ஸோ இப்போ இது எதுக்கு நான் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது தெரிஞ்சதுன்னா பின்னாடி பார்க்க போகிறது எல்லாமே அசால்ட்டு, கண்ணை முடிந்து நீங்கள் எல்லா டயக்ராம்ஸுமே வரையலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 2 NAND கேட் போட்டுட்டோம். இந்த NAND கேட்டோட அவுட்புட்டை தூக்கி இங்கே கொடுக்குறோம், இந்த NAND கேட்டோட அவுட்புட்டை தூக்கி இங்கே கொடுக்குறோம், அப்புறம் தனியாக 2 வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? எஸ் பார். இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? ஆர் பார். எஸ் பாருக்கு நேர கியூ, ஆர் பாருக்கு நேர கியூ இல்லைன்னா இன்னொன்று கியூ பார் தான். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறோம்? இங்கே ஒரு NAND கேட்டை போட்டுக்கிறோம், இங்கே ஒரு NAND கேட்டை போட்டுக்கிறோம். ஓகே, இந்த NAND கேட்டை ஜாயின் பண்ணுறோம், இந்த NAND கேட் ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம், இங்கே ஆர்னு கொடுத்துக்கிறோம். இப்போ எனேபிளே காணுமே அவர் தான் ரெண்டுத்துக்கும் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்படி கொடுத்துட்றோம். ஃபைன். இப்படி கொடுத்துட்டோம்னாக்க நார் கேட்டு எஸ்ஆர் latch யூஸிங் நார் கேட்ஸ் மாதிரி இது ஒர்க் ஆகிடும். ஃபைன். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் போடுறோம்னாக்க நார்மலாக போட்டுக்கோங்க. எஸ் இருக்கும், ஆரும் இருக்கும். ஓகேயா, எஸ்ஆர் நடுவில் எனேபிள்னு ஒன்று போட்டுக்க போகிறோம். எனேபிள் எஸ் ஆர் எனேபிள். அவுட்புட்ஸ் எல்லாம் என்ன யாரு? கியூ, இன்னொன்று கியூ பார் ஆஸ் யூஷுவல். இதுதான் வந்து சிம்பிள் ஃபார் எஸ்ஆர் latch வித் எனேபிள். ஓகே, இது புரிஞ்சுட்டு. ஓகே, இப்போ எனேபிள் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எனேபிள் 1ஆக இருந்தால் மட்டும்தான் நம்ம latch வந்து ஒர்க் ஆகும். latch ஒர்க் ஆகும்னா என்ன அர்த்தம்னா latch reacts to எஸ் அண்ட் ஆர் இன்புட்ஸ். இதான் அதோட மீனிங். ஒர்க் ஆகும்னா நீங்கள் என்ன இன்புட் தரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். latch reacts. ஓகே, எனேபிள் 0 ஆகிடுத்துன்னு வச்சுக்கோங்க. எனேபிள் 0 ஆகிடுத்துனா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க latch வந்து ப்ரீவியஸ் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ இஸ் மெயின்டைன்டு. ஓகே, ப்ரீவியஸ் வேல்யூ இஸ் மெயின்டைன்டு அப்படின்னா வந்து இந்த எஸ் அண்ட் ஆர் இன்புட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எஸ் அண்ட் ஆர் இன்புட்ஸ் ஆர் டிசேபிள்டு. எஸ் ஆர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து டிசேபிள்டு. இதான் அதோட மீனிங். ஓகே, ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக ட்ரூத் டேபிள் போயிடுவோம். கேரக்டரிஸ்டிக் டேபிளில் வேணால் ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிளில் வந்து எத்தனை இன்புட்ஸ் இருக்குது? எனேபிள் இருக்குது, எஸ் இருக்குது, ஆர் இருக்குது. இதோடு சேர்த்து நம்ம எப்போதுமே இந்த கியூஎன்னை எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை விட்டுறாதீங்க. கியூஎன்னும் இன்புட் கிடையாதுனாலும் ப்ரீவியஸ் அவுட்புட்டு அதுவும் வந்து இங்கே அவுட்புட்டில் வந்து பாதிக்கும் இல்லையா, ஆனால் அதையும் எழுதிக்கிறோம். ஃபைன். இப்போ எனேபிளை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். ஏன்? எனேபிள் தான் ஹீரோ. எனேபிள் 1ஆக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வீடு ஒர்க் ஆகாது. ஸோ எனேபிள் 1க்கு வச்சுக்கிறோம். 1ன்னு போட்டுன்ட்டு மீதி எவ்வளோ? 3 இன்புட்ஸு. மீதி 3 இன்புட்ஸ்க்கு 0 0 0லேருந்து 1 1 1 வரைக்கும் எழுதிட்டேன். இப்போ நார் யூஸிங் நார் கேட்ஸ் எப்படி பண்ணுமோ அதே போல் எழுத போகிறோம். ஸோ 0 0 எஸ்ஸும் 0 ஆரும் 0 ப்ரீவியஸ் அவுட்புட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ப்ரீவியஸ் அவுட்புட் 0வா? நான் 0 போட்டுக்கோங்க. இங்கே 0 0வா? ப்ரீவியஸ் அவுட்புட்டை மெயின்டைன் பண்ணுவோம். ப்ரீவியஸ்னால் 1, இது 1. இப்போ எஸ் 0 ஆர்1. ஆர்1 ரீசெட். ரீசெட்னா 0. ஆர்1 ரீசெட் 0. S1 அப்படின்னா செட்டு. S1னா செட்டு. பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் அவுட்புட்லாம் பார்க்கவே வேண்டாம். இந்த 4 காம்பினேஷன்ஸ்க்கு ப்ரீவியஸ் அவுட்புட் நம்ம பார்க்கவே இல்லை. எஸ்ஸையும் ஆரையும் வச்சு முடிச்சிடுறோம். ஓகே, S1 R1 அப்படின்னா இன்வேலிடு. ஸோ இப்போ என்ன வருதோ அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா இது ரெண்டுமே இந்த காம்பினேஷன் நம்ம தரமாட்டோம் வாழ்க்கையிலேயே. ஜென்மத்துக்கு இதை தரக்கூடாது. ஓகே, ஃபைன். இது ரெண்டுத்துக்கு என்ன செய்யணும்? ஹோல்டுன்னு போடலாம், இல்லைனா லேட்ச்னு போடலாம். இது ரெண்டுத்துக்கு என்ன போடணும்? ரீசெட்டுன்னு போடுவோம். இது ரெண்டுத்துக்கு என்ன போடுவோம்? செட்டுன்னு போடுவோம். எழுதி முடிச்சாச்சு. இப்போ இன்னும் இதுக்கு 2 ரோ இருக்குன்னு கேட்குறீங்களா? எனேபிள் 0வாக இருந்தால் என்னன்னு சொல்லலை இல்லையா? எனேபிள் 0வாக இருந்தால் என்ன செய்யணும்னு, எஸ்ஆர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், மதிக்கவே மதிக்காதீங்க அவங்கள. கியூ ப்ரீவியஸ் 0வாக இருந்தால் கியூ ப்ரெசன்ட் டு 0. கியூ ப்ரீவியஸ் 1ஆக இருந்தால் கியூ ப்ரெசன்ட் 1. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். எனேபிள் 0வாக இருந்தால் ப்ரீவியஸ் வேல்யூஸ் மெயின்டைன்டு. கியூஎன் என்னவோ அதை அப்படியே காப்பி அடித்து போட்டுருங்க. ஓகேயா? இதுவும் ஒன்ஸ் அகெயின் லேட்ச்ங்கிற கான்செப்ட் தான். லேட்ச் கான்செப்ட். ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுட்டே காமிச்சிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இப்போது ஒரே ஒரு சின்ன டைமிங் டயக்ராம் வச்சு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு நாலேஜுக்காக படிக்கிறோம். ஓகே, டைமிங் டயக்ராம்னு வச்சுக்கோங்களேன். டைமிங் டயக்ராம் இங்கே டைம்ங்கிறது கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் இன்புட்ஸ். இப்போ பாருங்களேன், எஸ் இருக்கு இல்லையா,
எஸ் சும்மா மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்கேன், ஆரையும் சும்மா மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்கேன், எனேபிள் சும்மா மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். ரேண்டமாக கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எங்கேயுமே எஸ்ஸும் 1 ஆரும் 1 அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது இன்வேல்யூ இன்புட். கரெக்டாக இங்கே பாருங்கள், எஸ் 1 இருக்கும்போது ஆர் 0, எஸ் 0 இருக்கும்போது ஆர் 1, திருப்பி எஸ் 1 இருக்கும்போது ஆர் 0. வேணா ரெண்டுமே 0 0 அதுவும் கொடுத்துக்கலாம். ஆனால் 1 1 கொடுத்துறாதீங்க. ஓகே, இப்போது எனேபிள் இருக்குல்ல, எனேபிள் தான் ஹீரோ. ஹீரோவை பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்தாச்சு. ஹீரோ இங்கெல்லாம் வந்தால் எனேபிள் 1 எங்கெல்லாம் 1 1னா லாஜிக் ஹை இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. இந்த நேரத்தில் மட்டும்தான் வந்து எஸ் அண்ட் ஆரை பேஸ் பண்ணி அவுட்புட் வரும். கரெக்டா? இந்த நேரங்கள்லாம் இந்த இடம் இல்லையா, படுத்துட்டு இருக்க இல்லையா, லோ ஆக்டிவ் லோ வேல்யூ இருக்கும் போதெல்லாம் ப்ரீவியஸ் வேல்யூவை மெயின்டைன் பண்ணும். ப்ரீவியஸ் வேல்யூ மெயின்டைன் ப்ரீவியஸ். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம அவுட்புட் எடுத்துப்போம். கியூ வரைய போகிறோம். கியூ வந்து இனிஷியலாக 0 வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க 0. இப்போ எனேபிள் வந்துடுது. எனேபிள் வந்த உடனே latch reacts to inputs. ஸோ S1 R0, S1னா செட்டு, செட்டுனா அவுட்புட் வந்து ஹை ஆக்கி விட்டுருங்க, அப்படியே வச்சுக்கோங்க இது வரைக்கும். இப்போ எனேபிள் லோ ஆகிடுச்சு. எனேபிள் லோ ஆகிடுச்சு என்ன செய்யணும், ப்ரீவியஸ் அவுட்புட் இஸ் மெயின்டைன்டு. ஸோ ப்ரீவியஸ் அவுட்புட் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் இது வரைக்கும். ஆயிடுச்சு. இப்போ எனேபிள் வந்து ஹை ஆகிடுச்சு. எனேபிள் ஹை ஆகிடுச்சுன்னா latch reacts to inputs. ஸோ S0 R1, R1னா ரீசெட், ரீசெட்னா அவுட்புட் லோ ஆகிடும். அப்படியே போங்க. இங்கே திருப்பி எனேபிள் ஹைலி இருக்குல்ல, இப்போ என்ன ஆச்சு பாருங்க, S1 R0, S1னா செட்டு, செட்டு இல்லையா. ஸோ மேலே போயிடுங்க, அப்படியே போயிடுங்க, அப்படியே போ. இவ்வளோதாங்க அவுட்புட். புரியுறதா? பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வேல்யூ மெயின்டைன் அப்படியே இழுத்து விட்டுடணும். ப்ரீவியஸ் வேல்யூ மெயின்டைன் ஆகலை அப்படின்னாக்கா தலைகீழ போடணும். எனேபிள் 1னாக்கா latch reacts, எனேபிள் 0னாக்கா ப்ரீவியஸ் வேல்யூஸ் மெயின்டைன். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? See you next class. Bye.